ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்னாங்க ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனவே நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டெய்லி எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டை வச்சு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வெளியே போவான், பர்ஸ் எடுக்க மறக்கானோ இல்லையோ கண்டிப்பாக மொபைல் எடுக்க மறக்க மாட்டான். ஏன்னா அந்த மொபைலில் வச்சு மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அவசரத்துக்கு யாருனாலும் கால் பண்ணிக்கலாம். அவனுக்கு என்ன டவுட்னாலும் மொபைல்கிட்ட கேட்டால், அதாவது இன்டர்நெட்டை கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா? அதனால் மொபைல் எப்போதுமே கையில் வச்சுருப்பான். அதாவது உலகமே உள்ளங்கையிலன்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மொபைல்னால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே ஃப்ரெண்டு தான். அதாவது அவன் பார்ட் டைமாக ஒரு ஜாபுக்கு போகிறான். ஓகேவா? பார்ட் டைமாக ஜாபுக்கு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு அமௌண்ட் சேர்த்து மாதத்துக்கு ஒரு பேங்க்கில் போய் அவன் போடுறான். பேங்க்கில் போட்டு எதுக்கு இந்த காசெல்லாம் சேர்க்குறான் அப்படின்னா, அவனோட ஃப்யூச்சர் கோல், ட்ரீமுக்காண்டி சேர்த்துட்ருக்கான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், அதனால் நான் இந்த கேமரா வாங்கணும், அதனால் இதுக்கு இந்த காசு சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்க. ஒரு நாள் அவனுக்கு வீட்டில் இருக்கையில் அவனுக்கு ஒரு கால் வருது. நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் ஒரு ஓடிபி அனுப்போம், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஓடிபி வருது. அவனும் சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட் நம்பரை சொல்கிறான். உடனே 4 டிஜிட் நம்பர் சொன்னதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே கண்ணை சிமிட்டுறக்குள்ளே அவனோட பேங்க்லேருந்து எல்லாமே 0 பேலன்ஸ் ஆயிடுது. இதை யார் பண்ணுறா, எப்படி பண்ணுறா, எதனால் பண்ணுறாங்க, இது எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கணும். நம்பர் 1 நண்பா, அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் அதாவது உங்களுக்கு டைம் போகிறதுக்காண்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. டைம் போகிறதுக்காண்டி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது அவன்கிட்ட நெட்டு நிறைய இருக்கும். ஸோ அந்த நெட்டை எப்படி செலவு பண்ணுறது தெரியாமல் மூவி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ட்ராக்ஸ் இசைமணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஓகேவா? அது அடுத்த பேஜ் போய்கிட்டே இருக்கும். என்ன மூவி, ஹெச்டியா, குவாலிட்டி கம்மியாக அப்படின்னு அடுத்தடுத்த பேஜ் போகும் இல்லையா? ஒவ்வொரு பேஜும் மாறையில் நிறைய ஆட்ஸ் வரும். ஓகேவா? கை தவறி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளோட மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி கிடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தெரியாமல் ஆப்போ அப்ளிகேஷனோ ஏதாவது இன்ஸ்டால் ஆகி கிடந்துச்சு அப்படின்னா, ஃபைலோ இன்ஸ்டால் ஆகி கிடந்துச்சு அப்படின்னா அதை டெலீட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்வான்டாக இருக்கிற எதையுமே உங்கள் மொபைலில் அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுனால உங்களோட மொபைல் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். உங்களோட பேங்கில் உள்ள காசையும் பார்த்துக்கலாம். அப்புறம் நண்பா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வெப்சைட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய வெப்சைட் இப்போ சேஃபாகவும் இருக்கிறதில்ல, செக்யூர்டாகவும் இருக்கிறதில்ல. ஓகேவா? நான் சஜஷன் பண்ணுறது கவர்மெண்ட் வெப்சைட் பெஸ்ட் அப்படிமா. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்டுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இருந்தாலுமே அதையுமே ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து எல்லா வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா ப்ரௌசர். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். சரிங்களா? அவன் பார்க்குற மூவி ப்ரௌசரில் மட்டும்தான் அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஓடும். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நார்மலான மூவி. ஓகேவா? ஸோ அவன் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு பர்மிஷன் கேட்கும் இல்லையா? கேமரா, லொக்கேஷன் எல்லாத்துக்கும் அலோன்னு கொடுத்துருவான். ஏன்னா அதை வச்சுமே உன்னோட மொபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுசாக வாசித்து அளவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் பார்த்து கொடுங்க. ஓகேவா நண்பா? அப்புறம் நண்பா, நீ புது மொபைல் வாங்கியிருக்க அப்படின்னா உனக்கு நிறைய ஆப் தேவைப்படும். ஸோ எல்லா ஆப்பையும் நீ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்னாப்சாட் எடுத்துக்க. அதில் எல்லாத்துக்கும் கேமராக்கு அளவு கொடுக்கவா, லொக்கேஷனுக்கு அளவு கொடுக்கவா, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டதுக்கு எல்லாத்துக்குமே அது ஆக்சஸ் பண்ணவா அப்படின்றது பர்மிஷன் கேட்கும். அது உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் நீ ஆக்சஸ் பர்மிஷன் கொடு. வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கொடுக்காது. ஏன்னா இதனால் உன்னோட மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் நண்பா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம், ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், வேறு பெரிய பெரிய மாலுக்குலாம் போயிருப்போம். ஓகேவா? இப்போ என் ஃப்ரெண்டு எடுத்துக்க ஒருத்தர் இருக்கான், என் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான். சரியா? அதாவது நெட்டை சீக்கிரமாக முடிச்சிருவான். அவனுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு படத்தை இன்ஸ்டால் பண்ணணும், அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. பைக் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுவான் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். ஏன்னா அங்கே தான் ஓசி இன்டர்நெட் கிடைக்குமே. உடனே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவான். ஓகேவா? இதனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அவனோட மொபைல் ஹேக் ஆயிடுச்சு. எப்படி ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அவன் யூஸ் பண்ணுற அதே இன்டர்நெட்டை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஓசியில் இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இன்டர்நெட்டை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மொபைலை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயுமே ஓசி இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் நான் அட்வைஸ் பண்ணிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் நண்பா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல ஓடிபி ப்ராப்ளம். அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் இருக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஓடிபி வந்திருக்கு, ஓடிபி சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னு கேட்பீங்க. ஏன்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓடிபி சொல்லுவீங்க. சொன்னோன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸ் 0 ஆயிரும்.
ஏன் அப்படின்னா அதாவது அந்த ஓடிபி எதுக்கு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுக்கிறக்கான பர்மிஷன். அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை ஓடிபி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள காசை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம், இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடி வாங்கினா அப்படின்றத நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேங்க்லேருந்து யாரும் கால் பண்ணாங்க அப்படின்னா 1க்கு 4 தடவை அனலைஸ் பண்ணி செக் பண்ணி உங்களோட பேங்கில் உள்ள நம்பர் தானா, உண்மையிலே அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுங்கள். அண்ட் எஸ்எம்எஸோ நோட்டிஃபிகேஷனோ லிங்க்கோ என்ன வந்தாலும் கிளிக் பண்ணிடுறாங்க அண்ட் ரிப்ளையும் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை சாதகமாக வச்சு நம்மளோட காசெல்லாம் எப்படி ஆட்டைய போடுறாங்க, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். இதே மாதிரிக்கு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாமல் யாராட்டி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே உங்களோட மொபைலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் நந்தகுமார். பாய்.